மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழகம் வரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அக்கட்சியின் தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைப்பதற்காக தமிழகம் வருகிறார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வரும் ராகுல் காந்தி விமான நிலையத்தில் இருந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு செல்கிறார். அங்கு மாணவிகளுடனான கலந்துரையாடலில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். பின்னர் லீ மெரிடியன் விடுதிக்கு செல்லும் ராகுல் காந்தி அங்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். பின்னர் சென்னையில் இருந்து விமானம் மூலம் பிற்பகலில் திருவனந்தபுரம் செல்லும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செல்கிறார். ராகுல் காந்தியுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் ஒரே விமானத்தில் திருவனந்தபுரம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகர்கோவில் கிறிஸ்துவ கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவர் காதர் மொஹிதீன், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு பேச உள்ளனர். இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் பட்டியலை மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.